அட முட்டாப்பயலே அசீம் முனீர், அமெரிக்காவில் அறிவை கழட்டி வச்சுட்டா பேசுன. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா என்ற கண்ணதாசன் பாடல்தான் நினைவுக்கு வருகிறது. பாகிஸ்தான் தளபதி அசீம் முனீர் அமெரிக்காவிலிருந்து பேசியதை கேட்கும்போது, அமெரிக்காவின் முதுகில் ஏறி நின்று கொண்டு கெட்ட ஆட்டம் போட்டு வரும் பாகிஸ்தான் இந்தியாவிற்கு நேரடியாக 2 வார்னிங் கொடுத்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் அமெரிக்காவோட புளோரிடா மாகாணத்தில் டாம்பா நகரில் நடந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அங்கிருந்த பாகிஸ்தானியர்களை பார்த்து இந்தியாவை வாய்க்கு வந்தபடி வசைபாட வேண்டும் என வாய்க்கு வந்ததை உளறி கொட்டியிருக்காரு. இதெல்லாம் பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடு, நம்மள யாராவது வீழ்த்த நினைச்சா நம்ம இந்த உலகத்திலேயே பாதி அழிச்சிருவோம்னு போயிருக்காரு. அடுத்ததா சிந்து நதி நீரை தடுக்க இந்தியா அணைகளை கட்டும் வரை காத்திருப்போம், அதன் பிறகு 10 ஏவுகணை கொண்டு தாக்கி அழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையா சொல்ல போனா இந்த வீர ஆவேசமான பேச்சு இப்ப நம்ம இந்தியர்களால ட்ரோல் கண்ணனா மாத்தப்பட்டிருக்கு. என்னங்க இது, பாகிஸ்தான் அமெரிக்கா மண்ணில் நின்று முதல் முறையா அணு ஆயுத போருக்கு அழைப்பு விடுத்திருக்கு, நம்ம இந்தியாவுக்கு சவால் விட்டுருக்கு, அதை போய் மக்கள் காமெடியா எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தால் ஆமாங்க, அதை காமெடியா தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவர் என்ன சொல்றாரு, நாங்க ஒரு அணு ஆயுத நாடு, எங்களை வீழ்த்த நினைச்சா பாதி உலகத்தையே அழிச்சிடுவோன்னு. பாகிஸ்தானோட இப்போதைய நிதி நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. உலக வங்கியில மட்டும் இல்லைங்க, உலகத்துல எங்க எல்லாம் கை நீட்டா உதவி கிடைக்குமோ அங்கெல்லாம் கடன் கேட்டுக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான் அரசு. அப்படி இருக்கிறப்ப உலகத்துல பாதியே அழிச்சிடுவோன்னு பாகிஸ்தான் தளபதி பேசியிருக்கிறது அவரோட தலையில அவரே மண்ணை போட்டுக்கிட்டது சமன்னு நெட்டிசன்கள் கிளாச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததான் என்ன சொல்றாருன்னா, சிந்து நதிக்கு குறுக்கே இந்தியா அணை கட்டுற வரைக்கும் பொறுத்திருந்து அப்புறம் ஏவுகணைகளை கொண்டு தாக்கி அழிப்போம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தோட முக்கியமான சாராம்சமே நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது முன்னெச்சரிக்கையாக பாகிஸ்தான் கிட்ட தெரிவிச்சுட்டு தான் திறந்து விடணுங்கிறதும் அடங்கும். ஏன்னா கொஞ்சம் அதிகமா தண்ணி திறந்தாலும் பாலைவனமா இருக்கிற பாகிஸ்தான் வெள்ளைக்காடா மாறி அழிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது சிந்து நதியில அணையெல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் ராக்கெட் வச்சு அடிச்சா அணை உடைஞ்சு தண்ணி எங்க போகும்? அசுர வேகத்துல வர தண்ணியை விடுங்க, அந்த அணையோட கட்டுமானங்களும் அதே தண்ணியில தானே வேகமா போகும், அதையெல்லாம் எங்க போகும்? பாகிஸ்தானுக்கு தான். இதனால் சாக போறதும் பாகிஸ்தான் மக்கள் தான். இப்படி ஒரு பேராபத்து தன்னோட நாட்டுக்கு இருக்கிறதை பத்தி கொஞ்சமும் யோசிக்காமல் அசீம் முனீர் பேசியிருக்கிறதை பார்த்து இந்தியர்கள் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க.